Hello everyone, this is Karthik. Let's learn English with Karthik. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் ரூம் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது நம்ம கிளாஸ் ரூமில் பேசுகிற 150 சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே தம்ப்நெயிலே பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த 150 சென்டென்சஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம கிளாஸ் ரூமில் வி டோன்ட் யூஸ் எனி தமிழ் வேர்டு அப்படின்ற மாதிரி சிங்கிள் தமிழ் வேர்டு கூட நமக்கு தேவைப்படாது. இது மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்களே சொல்லுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் க்ரீட்டிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம க்ரீட்டிங்ஸ் பொறுத்தவரையுமே குழந்தைங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், அதெல்லாமே குட் மார்னிங் எவ்ரி ஒன், குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் அண்ட் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபிக்லி மென்ஷன் எனி டீச்சர்ஸ் நேம்னா குட் மார்னிங் சார், ஐயா குட் மார்னிங் ஐயா அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சொல்லிட்டு போயிடும். ஸோ குட் மார்னிங். தயவு செஞ்சு உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன், ப்ளீஸ் சிட் டவுன். தயவு செஞ்சு எழுந்து நில்லுங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். உங்கள் புத்தகங்களை திறங்க. ஓப்பன் யுவர் புக்ஸ், ஓப்பன் யுவர் புக்ஸ். புத்தகங்களை மூடி வைங்க. க்ளோஸ் யுவர் புக்ஸ், க்ளோஸ் யுவர் புக்ஸ் சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் யுவர் புக் அப்படின்றோம். அதிலே 10வது பக்கத்தை எடு, 20வது பக்கத்தை எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டர்ன் டு பேஜ் 10, டர்ன் டு பேஜ் 10. ஆக்சுவலாக பேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டர்ன் டு பேஜ் 10 அப்படின்னு சொல்லி பழக்கலாம். சத்தமாக படிங்க. ரீட் அலவுட், ரீட் அலவுட். மெதுவாக சைலண்ட்டாக படிங்க. ரீட் சைலண்ட்லி, ரீட் சைலண்ட்லி. கவனமாக கேளுங்க. லிசன் கேர்ஃபுல்லி, லிசன் கேர்ஃபுல்லி. நான் சொல்கிறது அப்படியே திருப்பி சொல்லுங்கள். ரிப்பீட் ஆஃப்டர் மீ, ரிப்பீட் ஆஃப்டர் மீ. கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா? ஸ்பீக் லவுடர் ப்ளீஸ், ஸ்பீக் லவுடர் ப்ளீஸ். கொஞ்சம் மெதுவாக பேசுகிறீங்களா? ஸ்பீக் ஸ்லோலி ப்ளீஸ், ஸ்பீக் ஸ்லோலி ப்ளீஸ். இது எழுதிக்கோங்க. ரைட் இட் டவுன், ரைட் இட் டவுன். இந்த வாக்கியத்தை எழுதுங்க. காப்பி திஸ் சென்டென்ஸ், காப்பி திஸ் சென்டென்ஸ். போர்டை பாருங்கள். லுக் அட் த போர்ட், லுக் அட் த போர்ட். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? Let's begin the lesson. Let's begin the lesson. கண்டினியூ பண்ணலாமா? Let's continue. Let's continue. தயவு செஞ்சு கவனிங்க. Pay attention please. Pay attention please. தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. Keep quiet please. Keep quiet please. கையை உயர்த்துங்க. Raise your hand. Raise your hand. ஆன்சர் சொல்லுங்க. Answer the question. Answer the question. கேள்வி கேளுங்க. ஆஸ்க் ஏ கொஷன், ஆஸ்க் ஏ கொஷன். உங்களுக்கு புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதை மீண்டும் விளக்க முடியுமா? மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கேன் யூ எக்ஸ்பிளைன் இட் அகைன்? கேன் யூ எக்ஸ்பிளைன் இட் அகைன்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஒரு எக்ஸாம்பிள் தர முடியுமா? கேன் யூ கிவ் அன் எக்ஸாம்பிள்? கேன் யூ கிவ் அன் எக்ஸாம்பிள்? நான் உள்ளே வரலாமா? மே ஐ கம் இன்? மே ஐ கம் இன்? நான் வெளியில் போகலாமா? மே ஐ கோ அவுட்? மே ஐ கோ அவுட்? நான் தண்ணி குடிக்கலாமா? மே ஐ ட்ரிங்க் வாட்டர்? மே ஐ ட்ரிங்க் வாட்டர்? பேராக உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் இன் பேர்ஸ், ஒர்க் இன் பேர்ஸ். குரூப்பாக உட்காந்து வேலை செய்யுங்க. ஒர்க் இன் குரூப்ஸ், ஒர்க் இன் குரூப்ஸ். உன்னுடைய பார்ட்னர் கூட இதை டிஸ்கஸ் பண்ணு. டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர், டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர். இந்த பயிற்சியை சீக்கிரமாக முடிங்க. இந்த பயிற்சியை முடிங்க. கம்ப்ளீட் த எக்ஸசைஸ், கம்ப்ளீட் த எக்ஸசைஸ். சீக்கிரமாக முடிங்கன்னா கம்ப்ளீட் த எக்ஸசைஸ் குயிக்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்கள் பதிலை அப்படியே சரி பார்த்துக்கோங்க. செக் யுவர் ஆன்சர்ஸ், செக் யுவர் ஆன்சர்ஸ். உங்கள் பதில் அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். கம்பேர் யுவர் ஆன்சர்ஸ், கம்பேர் யுவர் ஆன்சர்ஸ். உங்கள் தப்பை அப்படியே திருத்திக்கோங்க. கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ், கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். மீண்டும் முயற்சி செய்யுங்க. ட்ரை அகைன், ட்ரை அகைன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டேக் நோட்ஸ், டேக் நோட்ஸ். விதிமுறைகள், வழிமுறைகள்லாம் பின்பற்றுங்க. ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வார்த்தைகளை பொறுத்துங்க. மேட்ச் த வேர்ட்ஸ், மேட்ச் த வேர்ட்ஸ். கோடிட்ட இடத்த நிரப்புங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். சரியான பதிலை தேர்ந்தெடுங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியான பதிலை வட்டமிடுங்க. சர்க்கிள் த கரெக்ட் ஆன்சர், சர்க்கிள் த கரெக்ட் ஆன்சர்.
அந்த வார்த்தை அப்படியே அடிக்கோடிட்டுங்க. அண்டர்லைன் த வேர்ட். முக்கியமாக இங்கிலீஷ் டீச்சர்ஸ் தே யூஸ் திஸ் ஒன். ஓகே, வென்எவர் ஐ ரீட் த டெக்ஸ்ட், அண்டர்லைன் த நியூ வேர்ட்ஸ், அண்டர்லைன் சம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், அண்டர்லைன் சம் காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ், லைக் தட் வி யூஸ். ஸோ அண்டர்லைன் த வேர்ட். எனக்கு உதவ முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ? எனக்கு கொஞ்சம் உதவி தேவை. ஐ நீட் சம் ஹெல்ப். இந்த வார்த்தையை எப்படி எழுதுறது? How do you spell this word? இது எனக்குலாம் ரொம்ப கஷ்டம். நான் இப்போ இந்த கோ ஸ்ட்ரைட் அப்படின்ற ரோட் மேப் சென்டென்ஸ் என்ன சொல்லுவேன்னா, படிக்க வைக்கும் போதே STRAIGHT அப்படி செட்டாக பிரிச்சுக்குவேன். ST தனியாக, RAI தனியாக, GHT தனியாக, அப்படி பிரித்தா தான் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுவாங்க. இதுக்கு மீனிங் என்ன? வாட் டஸ் திஸ் மீன்? அதே இந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு கேட்கும்போது வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன்? இதை எப்படி உச்சரிக்கிறது? How do you pronounce this? அதை மீண்டும் சொல்ல முடியுமா? Could you repeat that? எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, கேட்கணும். I have a question. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. I need more time. எப்படா முடிப்ப? I need more time sir. ஒரு சில பையன் 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவான், ஒரு சில பையன் 1 மணி நேரம் பண்ணுவோம். I need more time. எனக்கு உறுதியாக தெரியாது. I'm not sure. என் பையன் கேட்பான், சார் நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா? I'm not sure. அதுதான் என்னுடைய பதில். I'm not sure. நான் என் புத்தகத்தை மறந்துட்டேன். I forgot my book. Or I forgot to bring my book. கொண்டு வர மறந்துட்டேன். I forgot to bring my book. நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை மறந்துட்டேன். I forgot my homework. அதே நான் ஹோம்ஒர்க்கை எழுத மறந்துட்டேன். I forgot to write the homework. நான் ஹோம்ஒர்க்கை படிக்க மறந்துட்டேன். I forgot to read the homework. அடுத்தது, நான் ஒரு பேனா வாங்கிக்கலாமா? பக்கத்தில் கடை வாங்கிக்கலாமா? Can I borrow a pen? நான் உங்கள் புக்கை யூஸ் பண்ணிக்கலாமா? Can I use your book? நான் மேக்ஸிமம் புக்கே கொண்டு போக மாட்டேன், பசங்கிட்ட தான் வாங்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு பெஞ்சுக்காரங்கிட்ட தான் கேட்பேன், Can I use your book? Can you check my answers? என்னுடைய பதிலை சரி பார்க்க முடியுமா? Can you check my answer? இது சரியா? Is this correct? டைமுக்கு வாடா. பி ஆன் டைம். ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நான் தான் டைமுக்கு இருப்பேன், அவன் எவனும் வரவே மாட்டான். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற வார்த்தை பி ஆன் டைம். லேட்டாக வராதிங்க. டோன்ட் பி லைட். பாடம் நடத்தும் போது பேசாதீங்க. டோன்ட் டாக் டியூரிங் த லெசன். டோன்ட் டாக் டியூரிங் த கிளாஸ். டோன்ட் டாக் டியூரிங் த லெசன். டோன்ட் டாக் டியூரிங் மை டீச்சிங். மற்றவங்கள தொந்தரவு செய்யாதீங்க. டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். உங்கள் மேஜையை சுத்தமாக வச்சுக்கோங்க. கீப் யுவர் டெஸ்க் க்ளீன். உங்கள் பொருள் எல்லாம் அப்படியே கொண்டு வாங்க. bring your materials. ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ தி ரூல்ஸ். உங்கள் கிளாஸ்மேட்ஸுக்கும் மதிப்பு கொடுங்க. ரெஸ்பெக்ட் யுவர் கிளாஸ்மேட்ஸ். சரிங்களா? உன்ன மாதிரி அது ஒரு லைனே சொல்லுவாங்க இல்லைங்களா? லவ் அதர்ஸ் லைக் யுவர் செல்ஃப் அப்படின்னு வாங்க இல்லைங்களா? அதே தான். ரெஸ்பெக்ட் யுவர் கிளாஸ்மேட்ஸ். கவனமாக இருங்க. பி கேர்ஃபுல். பொறுப்பாக இருப்பா. பி ரெஸ்பான்சிபிள். கவனத்தை இங்கே வை. ஸ்டே ஃபோக்கஸ்டு. கவன சிதறல்களை தவிர்க்கணும். ஏன்னா இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்போம், வெளியில் ஒரு பஸ் போகும், இல்லையா வெளியில் லாரி போகும், இல்லையா வேறு ஏதாவது சத்தம் போடுவாங்க. அங்கே அப்படி போகும்போது அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டைமை கரெக்டாக பயன்படுத்து, புத்திசாலித்தனமாக பயன்படுத்து. யூஸ் யுவர் டைம் வைஸ்லி. உங்கள் வேலையை முடிங்க. ஃபினிஷ் யுவர் ஒர்க். அசைன்மெண்ட்டை கரெக்டாக பார்க்கலாம். சரி, எங்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சப்மிட் யுவர் அசைன்மெண்ட். கிளாஸ் ரூம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பொறுத்தவரையுமே 2 பார்ட்டாக போட்டுக்கலாம். இந்த 75 சென்டென்சஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் தெரிஞ்சதுன்னா போல்டாக போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் போகும்போது சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட் போய் முன்னாடி நின்று பேசும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்சஸ் தான் நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ணது தான் இது.
அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் சின்ன சின்ன வார்த்தை இங்கிலீஷில் பேசினா கூட அவன் போயிட்டு வீட்டில் போயிட்டு சார் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாரு, எனக்கு புரிய மாட்டேனுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டேன். டெய்லியுமே ஒரு 10 சென்டென்சஸ் தான் டார்கெட். 10 படிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரிஞ்சதுனாவே குழந்தைங்க நம்மளை ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்ட்டை அடுத்த இதில் பார்க்கலாம்.